வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனிஸ் தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போறது ஜீவ பந்தா. பந்தா அப்படின்னா லாக்கிங் த சிஸ்டம். ஏதாவது ஒரு உடம்புல ஒரு உறுப்பை நம்ம லாக் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா அது பேர் பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தானா அப்படியே பந்தா காட்டுறது சொல்றது அது வேற லாங்குவேஜ். இங்க தமிழ்ல பந்தம் அப்படின்னா உங்களை ஏதாவது ஒரு நிலையில லாக் பண்ணி வச்சுக்கிறது. கண்கள் மூடி வச்சுக்கிறது, காதை மட்டும் லாக் பண்ணி வச்சுக்கிறது, த்ரோட் லாக் பண்ணுறது, வயிறை சுருக்கி வச்சுக்கொள்வது, இதெல்லாமே வந்து பந்தா வகையை சேர்ந்தது. இப்போ நாம் இன்னைக்கு டங் லாக் பண்ண போகிறோம். அதாவது நாக்கை மேல் அன்னத்தோடு சேர்த்து ஒட்ட வச்சு கொஞ்ச நேரம் வச்சு போகிறோம். அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய நாக்கு மேல் பக்கம் போகும்போது உங்களோட உமிழ்நீர் சுரபிகள் எல்லாம் வந்து தன் சரியான நிலைக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் வாய் திக்கும், தடுமாறும் பேசும்போது. அவங்களுக்கு இந்த டங் லாக் பண்ணிங்கன்னா, ஜீவபந்தா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் நாக்கு வந்து சில பேர் தடியாக இருக்கும், கிளி நாக்கு சொல்லுவாங்க. தடியாக இருக்கும்போது சில வார்த்தைகள் ரா நா அந்த மாதிரி சில எழுத்துக்கெல்லாம் தமிழ் அப்படின்னு பேசும்போதெல்லாம் அந்த ரானா சரியாக வராது, தடிமனாக இருக்கும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு தடுமாறும். ரரர நலன டடட அப்படி சொல்லும்போது அந்த சின்னலாம் அப்படி சொல்லும்போது அந்த நாக்கு உள்ளே போய் ஒட்டாது, நாக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் பேசும்போது கொஞ்சம் வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறவங்க மாதிரி இருக்கும், தமிழ் பேசுகிற மாதிரி தெரியாது. அதனால் என்ன பண்ணணும், நாக்கை மேலே தூக்கி மேல் அன்னத்தில் ஒட்ட வைக்கணும். அப்போது வாய் திறந்த நெல்லை வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் நாக்குக்கு கீழ்ப்பக்கம் ஒரு நரம்பு நாடி மாதிரி ஒரு பிளேடு மாதிரி அப்படி வந்து நிற்கும். கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல பண்ணும்போது, அப்போ சரியாயிடும். சில பேர் அதில் மியூசிக் மாதிரி அப்படி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நிதானமாக. அது மாதிரி பண்ணிங்கன்னா நாக்கு நல்லா இலகி ஃப்ளாட்னஸ் நல்லா மெலீஸாகும். அப்போது பேசுகிறதுக்கு நல்லா கடகடன்னு பேசுறதுக்கு நல்லா வரும். ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம் எப்படின்னு. நேர்களை இந்த ஜீவ பந்தா பண்ணுறதுக்கு உங்களுடைய வாய்ப்பகுதி மட்டுமே போகிறோம். பல்லெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. நாக்கு நல்ல, அதாவது ஐஸ் வாட்டர்லாம் சாப்பிட்டுலாம் பண்ணக்கூடாது. ஐஸ் வாட்டர் சாப்பிட்டுட்டோ இல்லை காஃபி சாப்பிட்டோ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெறும் எம்டி ஸ்டமக் இருக்கும்போது பண்ணணும். அப்போ தான் அந்த வாய் இந்த ஜாலாம் உங்களுக்கு அப்படி இழுத்து விடும். ஒரு முறை பண்ணுற பாருங்க. முதல்ல நாக்கு மேலே ஒட்ட வச்சுட்டு கீழ் ஜாவை இழுக்கணும். பிளேடு மாதிரி அந்த இடத்துல நாக்கு கீழே தெரியும். ஒரு அந்த நாடி அப்படியே வெளியே வந்து நிற்கும், திருப்பி உள்ளே போயிடும். அதை பண்ணும்போது உங்கள் கண்கள் ரெண்டும் கூர்மையாக மூக்கை நோக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது காக்கி முத்ரா சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணுறீங்க, இப்படி கண்கள் ரெண்டும் உங்கள் மூக்கு நுனி மூக்கு பார்க்கணும், நல்லா பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்போது நாக்கை மேலே இழுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, டக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? அது வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிப்பாரு அப்படின்னு. ஏன்னா நாக்கு தடுமாறும், பேச்சு தடுமாறும். மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணுற பாருங்க, அப்படி பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த சவுண்டு வர மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அது உடனே விட்டுடுறாங்க இல்லையா? உடனே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக பிடிச்சு வச்சுக்கணும். மறுபடியும் பண்ணுற பாருங்க. மூக்கு நுனியை நோக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கண்கள் ரெண்டும் உங்கள் கருவிழி ரெண்டும் மூக்கு நுனியில் பார்த்துணும், காக்கி முத்ரா சொல்லுவாங்க. இப்போ நாக்கை மட்டும் மேல் அன்னத்தில் ஒட்ட வச்சு கீழ் உதற அந்த தாடை கீழே இறக்கிட்டே வரேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கீழெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் தாடைக்கு கீழ் பகுதியில் இந்த சதை பகுதியில் இருக்கு இல்லையா, ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக உங்கள் தாடை வலது பக்கம் இடது பக்கம் லைட்டாக அசையணும். அது மாதிரி ஒழுங்கு காட்டுறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லூசனா இந்த பக்கம் அந்த பக்கம் அசை போடுற மாதிரி. இல்லை எனக்கு அப்படியே பண்ண தெரியல சார், வரல சார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோதுமையோ அரிசியோ கொஞ்சம் வாயில் வச்சுட்டு நிதானமாக மெல்ற மாதிரி பண்ணிங்கன்னா சரியாயிடும். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாயில் தண்ணி வச்சு கூட கொப்பளிக்கலாம். அல்லது கொஞ்சம் அரிசியோ அல்லது கோதுமையோ வாயில் வச்சு மெதுவாக சீவ் பண்ணணும். அதை கடிச்சிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த வலி, இந்த தசை வலியெல்லாம் போயிடும். இந்த ஜீவ பந்தா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்கள் நாக்கும் வாய் பகுதி மட்டும்தான் இருக்கணும். வேறு பகுதியில் இங்கே இயங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் உட்கார்ந்த நிலையிலே இது பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நாக்கில் வாயில் அச்சரம் புண்ணு அந்த மாதிரி இருக்கும்போது இது பண்ண வேண்டாம். நார்மலாக இருக்கும்போது பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பந்தா பண்ணும். நாக்கை வந்து மேல் அன்னத்தில் ஒட்ட வச்சு
வாயை திறந்து வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, பூலான் கிழங்கு, அதாவது கிச்சிலி கிழங்கு சொல்லுவாங்க நல்ல தூய தமிழில். அந்த பூலான் கிழங்கும் கொஞ்சம் மஞ்சளும், அந்த கிழங்கு வந்து ஒரு நார்காய் மாதிரி இருக்கும், அதனால் நசுக்கிட்டு தான் போடணும். நசுக்கிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு தண்ணியில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை உடம்புலெல்லாம் பூசிட்டு குளிக்கணும். சில பேர் அந்த வெறும் மஞ்சளும் பூலான் கிழங்கு நசுக்குனாலே பேஸ்ட் மாதிரி வரும் நல்ல, அதை எடுத்து உடம்பெல்லாம் பூசிட்டு குளிச்சிங்கன்னா வேர்வை நாற்றமே இருக்காது. முழுவாதினமும் வாசனையாகவே இருக்கும் உடம்பு. உங்கள் பக்கத்தில் வந்து பேசணும் போல் எல்லாருக்குமே தோணும். சில பேர் அந்த வேர்வை நாற்றம் இருந்தால் பக்கத்திலே வரமாட்டாங்க இல்லையா? அதனால் அக்கல் பகுதி, தொடை இடுக்கு அந்த மாதிரிலாம் தேய்ச்சி கழுத்து மேல் பகுதியெலாம் தேய்ச்சிட்டு அப்புறமா குளிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். சில பேருக்கு அது குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு. அதாவது சலதோஷம் கோல்டுலாம் வராது, ஒரு உடம்பு உஷ்ணமும் கூட குறையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பூலான் கிழங்கு சொல்லி நாட்டு மருந்து கல்லை கேளுங்க, தருவாங்க. அல்லது சில பேர் அது பயிராக வச்சுருப்பாங்க வீட்டில், பூத்தொட்டிலாம் வச்சு வளர்ப்பாங்க. சில பேர் ஒரு விரலாக அந்த 4-5 விரலாக அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. வேர், அந்த வேர் எடுத்திங்கனாலும் 4 விரல் அப்படி வச்ச மாதிரி இருக்கும். அந்த வேர் மட்டும் நசுக்குனாலும் ஜூஸ் மாதிரி இருக்கும். கூட மஞ்சள் வச்சு நசுக்குங்க, நல்லாயிருக்கும். என்ன நீங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.